ஓ ஓகே நாங்க 2 லெட்டர்ஸ் ஸ்டடீஸ்ல நாங்க எங்க சப்ஜெக்ட்ல நிப்பாட்டிக்கிறோம் வேணா 2 லெட்டர்ஸ்ல நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போற அளவுக்கு வந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை முடிச்சுக்கிறோம். ஆஹ் இது ஒர்க்க பார்த்துட்டு நாங்க புதிய பாடத்துக்கு போகணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போகணும்னா ஃபர்ஸ்ட் லைனை ஃப கி த சி ஜ நீட்டக்கூடாது. நீட்டு கட் பண்ணும் கட் பண்ணுங்க. த த சி ஜ மீ அப்படி அல்ல. இந்த ஜ என்று போகக்கூடாது. கட் பண்ணுங்க. ஜ ம் ஜ ஃப கி த சி ஜ மி ஹ வி அ ரி ரிப்பீட் பண்ணுங்க. ஃப கி த சி ஜ மி ஹ வி அ ரி செகண்ட் லைன் ரா கு ச லு ஹ ம் து கன்ஃபியூஸ் ஆகணும். திருப்பி ரிப்பீட். செகண்ட் லைன் ரா கு ச லு ஹ து த த ஹு த என்ற பிள்ளையே த எப்படி வரணும் அது? த ப த ஆ துவ ப ம் ரா கு ச லு ஹ து த ஹு அ யு அ அ என்ற பிள்ளை இல்ல. இது எப்படி வரும் இது? அ என்ற பிள்ளையே அது அழி பெய்யுது. அ அ அ ம் அ எப்படி? வெரி குட். அ ஆ அதுல அந்த என்று நீட்டுறதை கட் பண்ணா சரியில்லை. இப்ப ஒரு உச்சரிப்பு சரி. அந்த நீட்டி கொண்டு போறீங்களே ஆ ஆ என்கிறத கட் பண்ணணும். கட் அ பண்ணி ஆ என்று மாத்தினா சரி. ஆ அ ஆனா ஆனா நான் என்று போகாம ந என்று சொல்றது போல ஆ எப்படி? ர குட். ஆ அவ்வளவுதானே. ரா கு ச லு ஹ து த ஹு அ யு எதையும் நடுப்படாது. ரா கு ச லு ஹ து த ஹு அப்படி இல்லை. ரெண்டு ட்ரக்லையும் நீட்டக்கூடாது. எந்த ட்ரக்ல போனாலும் நீட்டக்கூடாது. ரா கு ச லு ஹ து த ஹு அ யு ட்ரை பண்ணி பாருங்க. நீட்டாம நீட்டக்கூடாது. நீங்க ரா நீட்டுறீங்க. அதான் ப்ராப்ளம். இது ஒன்றும் இல்லை. ரா கு ச லு ஹ து த ஹு அ யு ஓகே தேர்ட்ல வாங்க பார்ப்போம். அ சி பு ஷ சி ந லு தி உ ஆ ஓ பிள்ளை ஓ அல்ல. லாஸ்ட் ஒன் எப்படி? ர உகா மாறிட்டேனே. ம் உகா ரா once more repeat last line. அ சி பு ஷ சி ந லு தி உ க க கடைசி தான் நிப்பாட்டுறது மிஸ்டேக் ஆகுது. க நிப்பாட்டே இல்லாதே. ரா கா வெரி குட். எப்படி நிப்பாட்டணும்? ரா கா இப்போ புதிய பாடத்தையும் கேட்க வாங்க பாப்போம். ஓகே இதோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். இப்படி சொல்லி தந்தா நான் இப்படி சொல்றேன்னு சொல்லி அ சொல்லுங்க பாப்போம். சொல்லி தந்த ஸ்டைல்ல மன பிழை அப்படி சொல்லி தரலையே நான். நான் அப்படியே சொல்லி தந்தேன். மன அப்படியே சொல்லி தந்தேன். இல்ல எப்படி மறந்துட்டா? அ இதுதானே மறக்கல எப்படி புதிய பாடத்துல ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போகணும் சொல்லலை அப்படி நான். இல்
எப்படி எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு எழுத்தா ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். ம என்ன? ந குட். அது போற மொத்தமா சேர்த்து சொல்லணும். மன குட். நீட்டிடக்கூடாது. ரெண்டாவது. த ல தல வெரி குட். மூன்றாவது. த ஹ தஹ தொஹ அல்ல. தொ ஹ தொஹ. தொஹ குட். எழுத்து கூட்டி வரும். தொ ஆ. த ஹ தொஹ குட். நம்பர் 4. ச ச ய ச ய ஆஹா, ஏயா இது? என்னது? ஏ அப்படியா? ஆனா இல்ல என்னது? ஐடியா வருது இல்லையா என்னண்டு? ம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னன்னு சொல்லி. படுதில்லை அப்படியா? இல்ல இல்லைத்தானே. சரி, அது என்னன்னு சொன்னா நல்லா விளையங்கணும். இப்படியும் வரும் அது. சில இடங்கள்ல இப்படி வரும், சில இடங்கள்ல இப்படி வரும், சில இடங்கள்ல இப்படி வரும். எல்லாமே ஒரே எழுத்து. என்ன எழுத்து ஆகும்? ம் எல்லாமே ஒரே எழுத்து. அப்ப என்ன எழுத்தாயிக்கும்? அ ஆ? அ எல்லாம் இல்ல, சத்தம் போட்டு சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணியா? அ அலிஃபா பேயா அலிஃபுன் ப உன் த உன் பாட்டு கேட்டீங்களா பீட்டு? இல்ல ஆ, என்ன எழுத்தாயும் அது? அலிஃப். என்ன எழுத்து அது? அலிஃப் போயிட்டு அலிஃபுன் பான் பாட்டை கேட்க சொன்னனே, கேட்டுக்கொள்ளணுமா ஃபுல்லா? அப்ப ம் மறக்காது எழுத்துக்கள். அப்போ அலிஃபுன்ங்கிறது பல வடிவங்கள்ல வரும், பல டிசைன்ல அலிஃப் வரும். இல்லைனா அ இதுவும் தான். இப்படி சில இடங்கள்ல வந்தாலும் அலிஃப் தான். இப்படி போட்டா அதுவும் அலிஃப் தான். சும்மா ஒரு இடத்துல வந்தாலும் அலிஃப் தான். தனியா ஹம்சா மட்டா வந்து அலிஃப் தான். அலிஃப் வந்தாலும் அலிஃப் தான். நிறைய வடிவத்துல அலிஃப் வரும். ஓகே, இப்ப ஃபோர்த் ஒன் என்ன? சய வெரி குட். சோ ய. அப்ப இது யா, அப்படித்தானே? அ இப்ப நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? நான் இவ்வளவு நேரம் போட்டு போட்டு காட்டினேன். இப்ப இது வாவ், அப்படியா? வாவுக்கு மேல ஹம்சா இல்ல வந்தா வாவ், அப்படித்தானே? திருப்பி அ இல்லைங்கிறீங்க. அப்ப யாவுக்கு மேல ஹம்சா வந்தா? யா இது கேக்குறீங்க, இது அலிஃபா? அலிஃபன் எடுக்கிறதா, ஹம்சான் எடுக்கிறதா? அலிஃப் அலிஃப். அப்ப இது என்ன? யா, அப்படியா? அ என்ன வித்தியாசம் இரண்டுக்கும்? இது நம்பர் ஒன், இது நம்பர் டூ. நம்பர் ஒன்னுக்கு நம்பர் டூக்கு என்ன வித்தியாசம்? நம்பர் 2 வாட் ஆர் த டிஃபரண்ட்? என்ன டிஃபரண்ட் ரெண்டுக்கும்? நம்பர் 2ல ஃபத்தத்துன் வந்திருக்கு நான் இதுக்கு 10 வைக்கிறேன். இப்ப என்ன டிஃபரண்ட்?
ம் என்ன டிஃபரெண்ட்? ஒன்றுமில்ல. அப்ப எப்படி நம்பர் ஒன் வந்து ஃபதஹத் இந்த அலிஃபாகவும் நம்பர் டூ வந்து யாவாகவும் எப்படி மாறும்? எப்படி மாறும்? ய விலங்கல்ல. ய அதான் கேக்குறேன். இது ஏயா ஹம்சாவா? ய ஏ. அப்ப நல்லா கேட்டுக்கிறோம். ஆனா ஹம்சா தானே. அலிஃப். அலிஃபும் ஹம்சாவும் ஒரே உச்சரிப்பா வேற வேற உச்சரிப்பா? வேற வேற உச்சரிப்பு. வேற வேற உச்சரிப்பு. அப்ப இதுல இதுல இது என்ன எழுத்து? எப்படி உச்சரிச்சீங்க? அ இதுவன் அ ரெண்டு வேற வேற உச்சரிப்பு. பிழைய கவுண்ட் நீங்க உச்சரிச்சது. என்ன விஷயம்? ரெண்டையும் ரெண்டு தானே சொன்னீங்க. எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. அப்படியே சொன்னீங்க. ஓ ஆயிட்டானே. சரியா பிள்ளையா? சரி. சரியா? இப்ப நீங்க ஓ சொன்னீங்கல்ல ரெண்டு வேற வேற உச்சரிப்புன்னு சொல்லி. நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. ஆ எது சரி? வேற வேற உச்சரிப்புங்கிறது சரியா, அல்லது ரெண்டும் ஒரே உச்சரிப்பு தான் என்கிறது சரியா? எது சரி? ரெண்டு உச்சரிப்பும் சேவைக்கிறது. எஸ். ரெண்டு உச்சரிப்பும் ஒரே சேம் மாதிரி சேமாய்க்கிறதான் சரி. அது விளங்கி நான் முதலாவது. அப்ப ஓ ரெண்டு உச்சரிப்பும் வேற வேற ஏன்னா அப்படியா? இல்ல. இப்ப சொன்னீங்களே, இப்ப நான் அந்த இதுல கேட்டேனே ஹம்சாட அலிஃபும் ஒண்டான்னு கேட்டா இல்ல வேற வேறன்னு சொன்னீங்க. இப்ப ஹம்சாவும் அலிஃபும் ஒண்டா? ஆனா ஹம்சாவும் அலிஃபும் ஒண்டா வேற வேறயா? வேற வேற. அந்த சொல்றீங்களே வேற வேறண்டு எப்படி வேற வேற? உச்சரிப்பு ரெண்டு மொண்டே. இப்பதானே உச்சரிச்சு காட்டீங்க ரெண்டையும். அப்ப ஃபர்ஸ்ட்ல வார இதை எப்படி உச்சரிக்கிற? அ தேர்ட்ல வாரது அ ரெண்டு மொண்டே. ஆனா குழம்பு குழம்புப்படாது. ரெண்டும் மொண்டு தான். ரெண்டும் ஒன்று. எதெல்லாம் உண்டு? ஒண்டு மொண்டு மொண்டு அப்படியா? ம் என்ன நான் இப்ப ஒண்டு மொண்டு மொண்டு நான் சொன்னேன். நான் இப்ப எதெல்லாம் உண்டு? எல்லாமே உண்டு அப்படியா? ம் எதெல்லாம் உண்டு? ஆ எதெல்லாம் உண்டு? ஹம்சாவும் சொல்லுங்க. ஹம்சாவும் ஆ, இந்த வட்டம் போட்டிக்கு ரெண்டுக்கு. ஆஹா. இப்போ எல்லாம் மறந்துட்டு போல. அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ஞாபகம் வைக்கிறா? ஓ சொல்லலையே நீங்க. அப்ப எதெல்லாம் உண்டு? ஒரே மாதிரி உச்சரிக்கிறது எதெல்லாம்? தெரியாது. அப்படியா? எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? ஒரே மாதிரி உச்சரிக்கிறது ஹம்சாவும் அலிஃபும். எதெல்லாம்? ஹம்சாவும் அலிஃபும். ஒரே மாதிரி உச்சரிக்கிறது பாவும் தாவும். சரியா பிள்ளையா? சரி. சரி, பாவையும் தாவையும் ஒரே மாதிரி உச்சரிக்கணும். அப்படியா? பாபான்னு ம் உச்சரிக்கிறேன் அப்படியா? ம் ஆஹா. ஆஹா பிழையே. அதேபடி பாவும் தாவும் ஒரே மாதிரி ஆகுது. பேய நாங்க பேண்டு உச்சரிப்போம், தேய தேண்டி உச்சரிப்போம். பே பே பேண்டு உச்சரிக்கலுமா? ரெண்டையும் ஒரே மாதிரி உச்சரிக்கலுமா? ஏல. ஆயித்தானே. அப்ப பிழையே நீங்க சின்ன விட. நான் உங்களை குழப்ப தான் கேட்டேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஐக்கு ஒரு எழுத்து. இது என்ன எழுத்து? உங்களோட எழுத்து விளங்க மாட்டீங்கன்னா. இது என்ன எழுத்து? ச. ச. நான் இதை சேண்டு சொல்றேன். சரியா? ம் ஓ சரி. ஏன்னா இல்ல. ஆயித்தானே. ஏன இல்ல ஏன் பிழை?
பாப்போமே. இதை நான் சேன்னு சொல்ல போறேன். ஏன் நீ இல்லைன்னா ஏன் இல்லை, நான் சொல்றேன் இல்ல இது சேதான். நீங்க என்ன சொல்றீங்க, சரியா பிள்ளையா? நான் சொல்றேன் பில. பிள்ளை. ஏன் பிள்ளை? ஏதால் அது தா. மாஷா அல்லா, மாஷா அல்லா, அதுதான் தேவை. இப்ப நான் இன்னொன்னு சொல்ல போறேன். இதை சொல்ல போறேன். இது வந்து தா என்று சொல்ல போறேன். என்ன இது சரியா பிள்ளையா? பில. ஏன் அது லம்மத்துன். லம்மதுனா? எங்க லம்மதுன் இல்லையே. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன இது? நான் தி. சொல்றேன் இதை தா, தி. வெரி குட். இது வந்து தி. தி, தி. இதை சொல்றேன், நான் சொல்றேன் ப. சரியா? இல்ல, ஏன் பல? அது ந. என்ன இது பேய மாத்தணும்னா என்ன செய்யும்? இத ப என்று மாத்தணும்டா நாங்க என்ன செஞ்சா இது பேண்டு மாறும்? இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, இன்னொரு வேதாரன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்குள்ள, ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கு உள்ளால பா என்ற எழுத்து இருக்கிறது எந்த லைன்ல? குயிக்கா சொல்லணும். ஆன்சர். டைம் 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 டைம். தேர்ட் லைன். தேர்ட் லைன்ல எப்படி இது? ப அண்டிக்குதா, பி அண்டிக்குதா, பூ அண்டிக்குதா? பு. ம் சரி, இந்த பூவை பி என்று மாத்தினா என்ன செய்யும்? பாப்போமே. பூ எண்டிக்கு தான் இருக்குது. இதை நான் அ பி தோணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கஸ்ரத்துன்ன லம்மத்துன்க்கு ஆக்கணும். வெரி குட். நான் என்ன செய்யணும்? இந்த கஸ்ரத்துனை வெட்டி போட்டு லம்மத்துனை வெட்டி போட்டு கஸ்ரத்துன்னு வைக்கணும். வெரி குட். அப்படி என்றால் அடுத்த கேள்வி, இந்த ந என்று இருக்கிறத நான் த என்று மாத்தணும்னா என்ன செய்யணும்? யோசிச்சு சொல்லுங்க. லெட்டரை மாத்தணும். லெட்டரை மாத்தினா எப்படி மாத்துற? லெட்டரை மாத்த தலைகீழ மாத்தணும் அப்படியா? அல்ல வேற ஒரு டிசைனுக்கு மாத்தணும் அப்படியா? இப்படி மாத்தணும் அப்படியா? இப்படி மாத்தணும் அப்படியா? இல்ல, மாத்தணும். என்ன செய்யணும்? லெட்டரை சரியா சொல்லு, சரியா பார்த்துக்குவோம். சின்ன ஒரு வேலை செய்யணும். ஆப்மே. என்ன செய்யணும்? கொஞ்சம் இது டொட்ட கொஞ்சம். கீழே போடணும். வெரி குட். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வேலை, இந்த இவரை தூக்கி அப்படியோ கீழே கொண்டு போட்டா சரி, பாவ பேத்திரும். இப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்குள்ள ஒரே மாதிரி உச்சரிக்கிறது எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்குள்ள ஒரே மாதிரி உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் இருக்குது? எந்தெந்த லைன்ல இருக்குது? விளைஞ்ச அண்ணாக்கு நான் கேட்கிறேன்னு சொல்லி ஆ என்ன கேட்டேன்? ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் என்ன லெட்டர் வந்து சேம் சவுண்ட் வருது. சேம் சவுண்ட்ல, அதாவது அ என்ற சவுண்ட்ல வர லெட்டர்ஸ் எதெல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் லைனும் தேர்ட் லைனும். வெரி குட். ஃபர்ஸ்ட் லைன்லயும் தேர்ட் லைன்லயும் இருக்குது. சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கும் பாடம் வைக்கிறதால நான் இதுல எப்படியோ நிப்பாட்டுறேன். இன்றைய பாடத்தில் நிறைய கேள்விகளை நீங்க இப்ப எதிரி கட்டாயம் திருப்பி போய் கேட்கணும். நீங்க ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. நான் நிறைய இடங்கள்ல பிழைன்னு சொல்லிக்கிறேன். நிறைய இடங்கள்ல நான் உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்டிக்கிறேன். இந்த கேள்விகள் நான் திருப்பி அடுத்த கிளாஸுக்கு நாளைக்கு கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். கேட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுல கிளியர் ஆகினா தான் நான் அடுத்த பாடத்துக்கு போவேன். இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். நீங்க நிறைய கேள்வி கேட்பேன். இன்னும் நல்லா ரெடி ஆயிட்டு வரேன்மா. ம். ஓகே, நான் ஜெயின் முடிச்சிடும்.